தமிழ்நாட்டின் மிக முக்கிய 8 மண்டலங்களின் அரசியல் பின்னணியை அப்பகுதி மக்களின் வாழ்வியல், பண்பாடு ஆகியவற்றுடன் அலசுகிறது நதிக்கரை அரசியல் பகுதி. இன்று நாம் பார்க்கவிருப்பது தென்பெண்ணை நதிக்கரை அரசியலை. கர்நாடக மாநிலத்தின் நந்திமலையில் தட்சிண பினாகினியாக உற்பத்தியாகி தமிழகத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை வழியாக பாய்ந்த விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது தென்பெண்ணை ஆறு. சுமார் 432 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கடலூர் அருகே கெழிலம் மற்றும் தென்பெண்ணை என 2 கிளைகளாக பிரிந்து வங்கக்கடலில் கலக்கிறது. தமிழ்நாட்டின் 2வது நீளமான இந்த நதிக்கரையில் கற்கால பாறை ஓவியங்கள், டைனோசர் படிமங்கள் மற்றும் சோழர் கால அரண்மனை இடிபாடுகள் போன்றவை இருக்கின்றன. ஆயிரத்து 1967 முன்னர் வரை தமிழகத்தின் பிற பகுதிகளைப் போலவே இந்த மண்டலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் செல்வாக்கு மிக வலுவாக இருந்தது. அதன் பின் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தினாலும் இந்த மண்டலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்கிறது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் கணிசமான செல்வாக்கு உள்ளது. வன்னியர், ஆதிதிராவிடர், மீனவர், உடையார், யாதவர், கொங்கு வேளாளர் என பல்வேறு சமூகத்தவர்கள் இந்த பிராந்தியத்தில் செறிந்து வாழ்கின்றனர். குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பவர்களாக வன்னியர் மற்றும் ஆதிதிராவிடர் சமூகத்தவர்களே உள்ளனர். கடலோர பகுதிகளில் மீனவ மக்களின் வாக்குகள் முக்கியமானவை. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் சிறுபான்மையின மக்கள் கணிசமாக உள்ளனர். குறிப்பாக தென்பெண்ணை பாயும் கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் ஆதரவு திமுக கூட்டணிக்கு பெரிய பலம். அதே சமயம் வானூர் மற்றும் திண்டிவனம் தொகுதிகள் அதிமுகவின் கோட்டைகள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்து விலகியது வன்னியர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் திமுக அணிக்கு பின்னடைவை தரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனியாக வேட்பாளர்களை நிறுத்துவது அதிமுக அணிக்கு செல்லும் வாக்குகளை பிரிக்கும். கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சிறுபான்மையின மக்கள் மற்றும் மீனவ மக்களின் ஆதரவு திமுக அணிக்கு தொடர்ந்து வலு சேர்த்து வருகிறது. எனினும் 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த வட மாவட்டங்களிலும் தனது வாக்கு சதவீதத்தை சீராக உயர்த்தியுள்ளது பிரதான கட்சிகளுக்கு சவால். தவேக தலைவர் விஜய் விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டியில் தனது முதல் மாநாட்டை நடத்தியது இந்த மண்டல அரசியலில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்களின் ஆதரவு விஜய்க்கு இருப்பதால் அவர் யாருடைய கோட்டையை தகர்க்கப் போகிறார் என்பதை அரசியல் விமர்சகர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தேர்தலுக்காக பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் கட்சிகள் தென்பெண்ணை பாயும் மாவட்ட மக்களின் கோரிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து அதனை தூய்மையாக பாதுகாப்பது, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் புதிய ஐடி நிறுவனங்கள் மற்றும் சிமெண்ட் ஆலை சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மக்களின் பிரதான கோரிக்கை. NLC தொழிலாளர்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, கடலூர் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர வடிகால் வசதி செய்வது மற்றும் ஜெயங்கொண்டம் காரைக்கால் ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றுவது போன்றவை இந்த மண்டல மக்களின் மிக முக்கிய எதிர்பார்ப்புகளாக உள்ளன.